நம்ம ஏன் துபாயில் ஆஃபீஸ் தொடங்கணும், அதனால் நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கும் சார்? பெஸ்ட் கொஸ்டின். நாம் ஏன் அங்கே அலுவலகம் திறக்கணும், வியாபார ரீதியாக எதுக்காக அங்கேருந்து செயல்படணும் அப்படிங்கிறது அந்த கேள்வி சரியான கேள்வி. ஏன் அப்படின்னா, இருக்கக்கூடிய அரபு நாடு ஜிசிசி கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயே மோர் அட்வான்டேஜ் அண்ட் சிவிலைஸ்டு துபாய், யுஏஇ. அவங்க என்னன்னாக்கா, அவங்க நாட்டை வளர்த்தது வெளிநாட்டவர்களுடைய மூலதனத்தின் மூலமாக தான். நிறைய ஆளுங்க அங்கே இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்குள்ள வசதிகளை கிடைக்குது. அது மாத்திரம் இல்லாமல் செக்யூர். இப்போ உதாரணம், சவுதி அரேபியாவில் போய் நீங்கள் ஒரு வியாபாரம் தொடங்கணுன்னா உங்களுடைய ட்ரம்ப் கார்டு எல்லாமே அந்த நாட்டுக்காரனுடைய கையில் தான் இருக்கும். ஆனால் துபாயில் அப்படி கிடையாது. 100% நீங்கள் தான் ஓனர். ஆகையினால யாருடைய ட்ரம்ப் கார்டு யார் கையிலையும் கிடையாது. அது உங்களுடைய பேபி, நீங்கள் தான் அதை பாதுகாத்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான பாதுகாப்பு முதல்ல இருந்துச்சு. அந்த 2015 இந்த ஸ்பான்சர்ஷிப்பை ஒழிச்சிட்டாங்க. லோக்கல் தேவையில்லை, ஆனால் வச்சிருக்கிறாங்க. ஒரு சில டெக்னிக்கல் லைசன்ஸுகளுக்கு அங்கே உள்ளவர்களோட பார்ட்னர்ஷிப்பு அவசியம், அவங்களையும் சேர்த்து இல்லாமல் செய்ய முடியாதுங்கிற நிலைப்பாடு இருக்குது. ஆனால் சாதாரணமாக நம்மளை மாதிரி இந்தியாவிலேருந்து வரக்கூடிய வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய ட்ரேடிங், ஜென்ரல் ட்ரேடிங், ஹோல்சேலர்ஸ், டெக்னிக்கல், இந்த மாதிரி ஐடி கன்சல்டன்சி, அதுக்கெல்லாம் தேவையில்லை. பெரும்பாலும் நம்ம இந்தியர்கள்லாம் அந்த மாதிரியான தொழிலில் தான் ஈடுபடுவாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல், அது மாதிரி கோல்டு பார் சேல், ஃபேக்ட்ரி, அந்த மாதிரி பெரிய பெரிய இதுக்கு தான் அவங்க லோக்கல் அரபி 51, 49 எக்ஸ்பெக்டர்ஸ், those who are coming for investment அப்படி வச்சுக்கிறாங்க. இப்போ அதை திறந்து விட்டதுனால நிறைய நார்த் பீப்புள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது மாத்திரம் இல்லாமல் அந்த ஊரில் நீங்கள் ஒரு லைசன்ஸை திறந்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அருகாமையில் இருக்கிற கத்தார், குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஓமன், ஏமன், இது போன்ற நாடுகளுக்கு பை ரோட் ட்ராக் வழியாகவும் பொருளை நீங்கள் அனுப்பலாம். பை ஷிப்பு வழியாகவும் அனுப்பலாம், போட்டு வழியாகவும் அனுப்பலாம், ட்ரக்கு வழியாகவும் அனுப்பலாம், ஏர் வழியாகவும் அனுப்பலாம். அப்போ ஈஸி அக்சஸ். உங்கள் ஹப், மெயின் ஹப் துபாய், உங்கள் பொருள் அங்கே இறங்கும். அங்கேருந்து நீங்கள் எல்லா அரபு நாடுகளையும் கவர் பண்ணலாம். இதுதான் மெயின். இப்போ மற்ற அரபு நாட்டில் அந்த வசதிகள் இல்லை. அதனால தான் அதிகமான இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாம் துபாயில் அவங்க மெயின் ஹப்பாக வச்சுக்கிறாங்க. மெயின் ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் யூகே இருக்கலாம், அங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். ஆனால் மெயின் ஆஃபீஸ் அப்படின்ட்டு துபாயில் வச்சுட்டு அங்கேருந்து ட்ராக்கிங் பண்ணுறாங்க. இதை விட இன்னும் உங்களுக்கு கூடுதல் விளக்க வேணும்னாலும் நான் சொல்கிறேன்.